இப்போ நம்ம பார்க்க போற டிராமா என்னன்னா டெஸ்க் மேட். இது சரியான காமெடி ஃபிலிம். சரி, டைத்தை வேஸ்ட் பண்ணாம போய் பார்க்கலாமா? நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பெரிய ஆளு. நம்ம ஹீரோடைய மிகப்பெரிய ஃபேன். எந்த அளவுக்கு ஃபேன்னா சிப்ஸ் பாக்கெட்ல நம்ம ஹீரோட போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸை 10 போட்டோ நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோட போட்டோ போட்ட போஸ்டர் கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட ஃபேன் தெரியுமா? சிப்ஸ் பாக்கெட்டை குளிக்கே கண்டுபிடிக்கிறா உள்ளக்க நம்ம ஹீரோட அந்த குட்டி ஸ்டிக்கர் இருக்கா இல்லையான்னு. அப்படி ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த கடையில திருட வந்துடுறான். டேய், கலெக்ட் பண்ண காசெல்லாம் இங்கே எடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனி அறக்க பறக்க ஃபோன் எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண, அடியே போலீஸ்காடி ஃபோன் பண்ணுறான், இந்தா வரேன் அப்படின்னு ஃபோனை பிடுங்குறேன்னு சிப்ஸ் பாக்கெட் எடுக்கிறான். அடியே சிப்ஸ் பாக்கெட் தானடி விருடினா அவள் விட மாட்டேங்கிறா. 2 பேர் சேர்ந்து இழுத்ததுல அந்த சிப்ஸ் பாக்கெட் பிஞ்சு அந்த சிப்ஸ் எல்லாம் பறக்குது. அதோட சேர்ந்து நம்ம ஹீரோட அந்த ஸ்டிக்கரும் பறக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோட ஸ்டிக்கர் கீழே உழுக, இன்னொரு பக்கம் அந்த திருடன் அவளோட ஃபோனை வாங்கிடுறான். திருடனும் பாத்தியா நான் உன் ஃபோனை எடுத்துட்டேன் பாத்தியான்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டிக்கர் மேல மிதிக்கிறான். மிதிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து காரணம் நம்ம ஹீரோனியும் அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுறா கோவத்துல. நான் 10 ஸ்டிக்கர் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை வாங்கிட்டு ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அந்த திருடன் கூட நடந்த சண்டேல அந்த போஸ்டர் இருக்குல்ல, அதுல தலை தனியா போயிடுச்சு. அரும்ப மட்டும் பையன், இவனாலதான் என்னோட தலை தனியா போச்சுன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். சரின்னு கம்மை போட்டு ஒட்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் நடந்து. நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு மாஸ்கை போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா பின்னாடியே வருவாங்கன்னு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியை தெரியாம இடிச்சிடறான். அந்த போஸ்டர் திரும்பவும் தலை தனியா போயிருது. ஆட பாவி, போஸ்டர் தனியா பிச்சுட்டு எங்கடா போற, இதுக்கான காசை கொடுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கறான். இப்பதான் நம்ம ஹீரோ மாஸ்கை கழட்டுறான். மாஸ்கை கழட்டோடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னவதான். சரி காசு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல, காசெல்லாம் வேணாங்க, இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளேயே மக்கள்லாம் பாத்துறாங்க அவனை. தலை வரைக்கும் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க ஓடி வராங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓட, பின்னாடியே ஹீரோனியோட, அதுக்கு பின்னாடி மக்கள்லாம் துரத்திட்டு வராங்க. ஒரு பக்கம் கார் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ ஓப்பன் ஆகலையே, இப்ப எங்கேயாச்சும் ஒளிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஏன் கூட வான்னு கூட்டிட்டு போய் டக்கு இருக்கிற இடத்துல போய் உட்கார வச்சிடறா. இங்க சேஃபான இடம், யாரும் வரமாட்டாங்கன்னு. அவங்களும் பின்னாடியே வந்தவங்க சேச்சா இதுக்குள்ளெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு வேற வழியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு நான் ஒரு பக்கம் டக்க பார்த்தா பயம். சீச்சி இதுக்கெல்லாமா பயப்படுவேன், இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு, கியூட்டா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கையில காட்டுறா. ஏமா சாமி அந்த சைடு கொண்டு போய், எனக்கு அதை பார்த்தாலே பயங்கிறான் நம்ம ஹீரோ. இவன் பதறதுல அந்த வாத்துகளும் பதறி எல்லாம் இங்கிட்ட அங்கிட்டமா ஓட வெளியில வராங்க. பார்த்தா 2 பேரும் மண்டையிலையும் அந்த வாத்தோட இறகு இருக்கு. கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டும் வரான். என்னடா வேசம் இரு நான் அவனை அப்படியே போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறேங்கிறான். வாயை மூடுடா, வா காருக்கு போலான்னு சொல்ல. பார்த்தா பின்னாடி அவனோட போஸ்டர் அவனுக்கு பின்னாடியே ஒட்டி இருக்கு. ஹீரோட போஸ்டர் வச்சிருந்தால அந்த போஸ்டர் ஹீரோட பின்னாடியே ஒட்டி இருக்கு. ஹலோ போறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற பிரச்சனையில இவ வேற அப்படின்னா அந்த போஸ்டர் ஒரு வழியா பிச்சு எடுத்து அவ கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோனியோட ஸ்கூல்ல ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் இருக்கான். அவன் சூப்பரா விளையாடுவான். ஆனா சரியான ரவுடி பையன். அவன் ஹீரோனி உட்பட எல்லாரையும் வம்பிழுப்பான். ஆனா ஹீரோனி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க கிளாஸ்ல ஒரு ரவுடி பொண்ணும் இருக்கான். இப்ப கிளாஸ்ல ஹீரோனி பக்கத்துல அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் உட்கார்ந்துருக்கான். நல்லா ஹீரோனியை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இந்த அப்படி உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணுகுண்டு எடுத்து கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோனியோட ஸ்கூல்ல தான் நியூ கமரா ஜாயின் பண்றான். அதுவும் கரெக்டா ஹீரோனியோட கிளாஸ். அவனை பார்த்தோன்னே இவன் மெய் மறந்துடுறான். ஐயோ இவளா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கான். அவங்க மிஸ்ஸும் அந்த ரவுடி பையன் இருக்கான்ல பாஸ்கெட் பால் பிளேயர், அவனை ஆமா இது உன் இடம் கிடையாதே, உன் இடத்துல போய் உட்காருன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோனி பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார வச்சிடறாங்க. அது அந்த ரவுடி பையனுக்கு பிடிக்கல. மிஸ் எனக்கு போர்டு மறைக்குதுங்க. அடை போர்டு இங்க இருக்கு சார், அங்கிட்டு என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் திட்டி விட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து நான் உங்களோட தீவிரமான ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்றான் ஹீரோ. உடனே கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இவன் சரியான சீன் பாட்டி இப்படிதான் பண்ணுவான், இவன்ட்டெல்லாம் யாரும் போய் ஆட்டோகிராஃப் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி வேகமா எந்திச்சு, இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, அவனும் நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ஒரு ஆளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்களா, இத்தனை பேத்துக்கு போட்டு கொடுக்குறோம்ல, அதான் அவன் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ரவுடி பையனும் வந்து, டேய் மரியாதையில இதுல ஆட்டோகிராஃப் போட்டு தார அப்படின்னு சொல்றான். ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இவர் தான் இந்த கிளாஸோட டான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, கண்டதெல்லாம் நான் மைண்ட்ல ஏத்திக்க மாட்டேன்னு சொல்லி பங்கமா கலாச்சி விட்டுறான் நம்ம ஹீரோ. அவனுக்கு நான் பிபி வானத்துக்கு ஏற, சரி விடு மச்சான்னு சொல்லி ஃப்ரெண்டு பிடிச்சி உட்கார வச்சிடறான். உடனே அந்த ரவுடி பொண்ணு எஞ்சி நின்று இப்படிலாம் நடந்துக்கிறாத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, ஆமா இப்ப நீ யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் இந்த கிளாஸோட குயின் அப்படின்னு சொல்றான். யாரெல்லாம் படிப்புல 0வா இருக்காங்களோ அவங்க தான் அந்த கிளாஸோட கிங்கு குயின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கலாச்சி விட்டுறான். மேம் கிளாஸ் நடத்திட்டு இருந்தா ஹீரோனி ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. உன்னை இப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்றா. ஆமா இனி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க,
எனக்குலாம் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறான். அட பாவி டேய், நேத்து தானடா பார்த்தோம் அப்படிங்கிறான். இப்படியே அவ தொணன்னு பேசிட்டு இருக்க. ஷட் அப் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டா சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. யாரை பார்த்து ஷட் அப்னு சொன்ன? என்னைய பார்த்தா சடாம் சொன்ன? நான் கிளாஸ் எடுக்க வேண்டாமான்னு சொல்லி மிஸ் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ் உங்களை இல்லை மிஸ், என்னையா மிஸ்ன்னு சொல்ல. அப்ப 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்கீங்க அப்படிதானே? சரி 2 பேரும் வெளியில போங்க, 2 பேரும் வெளியில போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அமைதியின் சிகரமா நிக்க, நம்ம ஹீரோயினி பக்கத்துல டிங்கின்னு போய், இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் வாங்குறியா? சாரிப்பா என்னால தானே அப்படிங்கிறா. நீ வேற என்னோட டெஸ்க் மேட் ஆயிட்டே, அதான் கொஞ்சம் உணர்ச்சி பற்றி பேசிட்டேன். ஆமா நீ என்ன ஷாம்புப்பா யூஸ் பண்ற? கம்மன்னு வாசம் அடிக்குது. நம்ம ஹீரோட சுத்தமும் முடியல, வாயை மூடு அப்படின்றான்.